சரி, செக் கொடுத்தோட பேங்க் அக்கௌண்ட்ல போதுமான பணம் இருந்தும் பேங்க் எம்ப்ளாயிஸோட மேனுவல் எரர்னாக்கா சிஸ்டமோடைய டெக்னிக்கல் எரரால அந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? பொதுவா பேங்க் தான் மேல இருக்கிற மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால உங்களோட செக் வந்து டிஸ்ஆனர் ஆகல அப்படின்னா நீங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து நீங்க லயபிள் ஆக மாட்டீங்க டிஸ்ஆனர் ஆஃப் செக் கேஸை பொறுத்த வரைக்கும். இன் ஜென்ரல் உங்க அக்கௌண்ட்ல காசு இல்ல, அதனால உங்க செக் வந்து டிஸ்ஆனர் ஆச்சு, பேங்கால கொடுக்க முடியல அப்படின்னா தான் நீங்க லயபிள் ஆவீங்க. வேற என்ன ரீசன்னால பேங்கால கொடுக்க முடியல அப்படிங்கறத முதல்ல ரிட்டர்ன்ல வாங்குங்க, இல்ல அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் டிமாண்ட் பண்ணுங்க. அப்படி பேங்கோட மிஸ்டேக் இன் ஜென்ரல் பேங்கோட மிஸ்டேக்ஸ் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. பேங்கோட மிஸ்டேக்ஸ்னாலதான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு நம்மளோட செக் டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா நீங்க அந்த கன்சர்ன் பேங்க் மேல ஆம்பட்ஸ்மேன் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கன்சியூமர் கோர்ட்ல அந்த பேங்க்கு அகைன்ஸ்டா உங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எப்போ உங்ககிட்ட ப்ராப்பரா ப்ரூஃப் இருக்கும்போது யூ ஷுட் டிமாண்ட் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பேங்க் அஃபீஷியல்ஸ். உங்களோட ரீசன் இல்லாம மத்த ரீசன், அதாவது உங்களோட சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேங்க் காரணத்தினால அந்த செக் டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா செக்ஷன் 138 உங்களுக்கு நிக்காது. சோ டிஸ்ஆனர் ஆஃப் செக் அப்படிங்கிற வழக்கு உங்க மேல தொடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை.